வணக்கம். இந்த வீடியோவில் சற்று முன் ஓய்வூதிய விதிகளில் புதிய மாற்றம், அரசு ஓய்வூதியர்களுக்கு முக்கியமான அறிவிப்பு சார்ந்து தகவல் குறித்து பார்க்கலாம். இந்த வீடியோவை தொடர்ந்து பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷன் பெல் சிம்பலையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். மத்திய அரசு ஓய்வூதியர்களுக்கு ஒரு பெரிய நிவாரணமாக நிலையான மருத்துவப்படி FMA வழங்கும் முறையில் முக்கியமான மாற்றத்தை அரசு அறிமுகப்படுத்தியிருக்கிறது. குறிப்பாக தேசிய ஓய்வூதிய திட்டம் NPS-இன் கீழ் வரக்கூடிய ஓய்வூதியர்கள் மற்றும் குடும்ப ஓய்வூதியர்களுக்கு இந்த புதிய நடைமுறை பயனுள்ளதாக இருக்கும். ஏப்ரல் 16, 2026 அன்று நிதியமைச்சகம் வெளியிட்ட அலுவலக குறிப்பாணையின்படி இனி தகுதியுள்ள ஓய்வூதியர்கள் மருத்துவ செலவுகளுக்கான ரசீதை சமர்ப்பிக்க வேண்டிய அவசியமில்லை. அதற்கு பதிலாக அவர்களுக்கு வழங்கப்படும் FMA தொகை நேரடியாக அவர்களது வங்கிக் கணக்கில் வரவு வைக்கப்படும். இதன் மூலம் நீண்ட காலமாக இருந்த சிக்கலான கோரிக்கை செயல்முறை எளிமைப்படுத்தப்பட்டுள்ளது. முன்பாக ஓய்வூதியர்கள் மருத்துவ செலவை நிரூபிக்க பல்வேறு ஆவணங்களை சமர்ப்பிக்க வேண்டியிருந்தது. இப்போது அந்த சுமை முழுவதும் நீக்கப்பட்டுள்ளது. இந்த புதிய நடைமுறையின் கீழ் ஓய்வூதியம் வழங்கும் வங்கிகள் தங்களது மத்திய ஓய்வூதிய செயலாக்க மையம் CPPCS மூலம் FMA தொகையினை வழங்கும். மத்திய ஓய்வூதிய கணக்கு அலுவலகம் முதலில் ஓய்வூதியரின் தகுதியினை சரிபார்த்து அதற்கான சிறப்பு முத்திரை அதிகாரம் SSAவை வங்கிகளுக்கு வழங்கும். அதற்கு பின்பு CPPC அந்த அதிகாரத்தின் அடிப்படையில் அரசால் நிர்ணயம் செய்யப்பட்ட விகிதத்தில் காலாண்டு அடிப்படையில் FMA தொகையை பயனாளிகள் கணக்கில் நேரடியாக வரவு வைக்கும். முக்கியமாக இந்த செயல்முறை முழுவதும் தானியக்கமாக நடைபெறும் என்பதால் ஓய்வூதியர்கள் எந்தவிதமான விண்ணப்பத்தையும் அல்லது ரசீதையும் சமர்ப்பிக்க வேண்டியதில்லை. இது அரசு சேவைகளின் டிஜிட்டல் மாற்றத்தின் ஒரு முக்கிய படியாக கருதப்படுகிறது. ஆனால் இந்த நன்மையை தொடர்ந்து பெற ஓய்வூதியர்கள் ஆண்டுதோறும் வாழ்க்கை சான்றிதழ் சமர்ப்பிக்க வேண்டியது கட்டாயம். பொதுவாக ஒவ்வொரு ஆண்டும் நவம்பர் மாதத்தில் இந்த சான்றிதழ் டிஜிட்டல் அல்லது அச்சு வடிவத்தில் சமர்ப்பிக்கப்பட வேண்டும். இதனை சமர்ப்பிக்க தவறினால் டிசம்பர் மாதம் முதல் FMA மற்றும் ஓய்வூதிய பணம் வழங்குவதில் இடையூறுகள் ஏற்படக்கூடும். மேலும் ஓய்வூதியர்கள் விரும்பினால் FMAவிலிருந்து CGHS புறநோயாளி சேவைகளுக்கு மாறும் வசதி உள்ளது. அத்தகைய மாற்றங்கள் தற்போது உள்ள அரசின் வழிகாட்டுதலின் அடிப்படையில் மேற்கொள்ளப்படும். அதேபோல் வங்கி அல்லது கிளை மாற்றம் ஏற்பட்டாலும் CPFO விதிகளின்படி அந்த மாற்றம் செயல்படுத்தப்படும். மேலும் ஓய்வூதியரின் மரணத்திற்கு பிறகு இந்த நன்மைகள் குடும்ப ஓய்வூதியர்களுக்கு தொடரும் வகையில் விதிகள் அமைக்கப்பட்டுள்ளது. தகுதியுள்ள குடும்ப உறுப்பினரின் பெயர் முன்பே பதிவு செய்யப்பட்டிருந்தால் அவர்கள் நேரடியாக வங்கியில் விண்ணப்பம் செய்து FMA பெற முடியும். பெயர் பதிவு செய்யப்படவில்லை என்றால் சம்பந்தப்பட்ட அலுவலகத்தின் மூலம் புதிய அங்கீகாரம் பெற வேண்டும். இவ்வாறு அரசு ஓய்வூதியர்களுக்கும் அவர்களின் குடும்பத்தினருக்கும் சிக்கலற்ற, வெளிப்படையிலான மற்றும் விரைவான நிதி உதவியை உறுதி செய்யக்கூடிய வகையில் இந்த மாற்றங்கள் கொண்டு வந்துள்ளது. வங்கிகள் முதலில் ஓய்வூதியர்களுக்கு FMA தொகையை வழங்கி பின்பு அந்த தொகையை அரசிடமிருந்து திரும்ப பெறும். இந்த முறையும் ஏற்கனவே நடைமுறையில் உள்ள நிதி பரிமாற்ற விதியின்படி செயல்படும். இந்த புதிய நடைமுறை ஓய்வூதியர்களின் வாழ்க்கையினை எளிதாக்கும் ஒரு முக்கிய முன்னேற்றமாக பார்க்கப்படுகிறது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி.